இறக்க போராட்டங்களுடைய நாம சொன்னீங்களே ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே ரத்த சம்பாதித்துல நாங்கள் விடுதலை கேட்கிறோம். இயேசு ரத்த ஜெயமாக இருக்கிறது. ஆவியானவர் நீதாமே எங்கள் பிள்ளைகள் உதவி செய்தவர்கள் அன்றைய துதிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தையானது எந்த ரெண்டு ஒரு பிரச்சனை வராதபடி ஆண்டவரே தெளிவாக எங்களுக்கு கேட்க அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக இந்த வார்த்தை ஜீவனாக இருக்குது சுவாமி. ஆண்டவரே இந்த ஜீவனானது எங்களுக்குள்ளாக புறப்பட்டு நீர் எங்களுக்காக ஜீவன் கொடுத்தது போல நாங்களும் உங்களுக்காக ஜீவன் கொடுத்து நீதாமே எனக்கு எங்களுக்கு உதவி இருந்தோம். நீர் மாத்திரம் நீர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சுகிறோம் ஜீவன்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ சோ மச் அண்ணா. கிறிஸ்து பிரியமகளே, இன்றைக்கு நம்ம மத்தியிலுக்குள்ள தேவனுடைய வார்த்தை கொடுப்பதற்காக சிஸ்டர் செல்வதானி இணைந்திருக்கிறாங்க. சிஸ்டர் எடுத்துக்கொண்ட டாபிக் இருதயத்திற்கு ஏற்ற மனிதனை தேடும் தேவன். இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 1 சாமுவேல் 13:14. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நம்ம இதயத்திற்கு ஏற்ற மனிதனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவன் அதை பத்தி நம்மளுடைய சிஸ்டர் நம்ம மத்தியில தெளிவாக பேசுவாங்க. நம்ம கூட ஜெபத்தோட தேவ செய்தியை கேட்போம். ஓவர் டு சிஸ்டர் செல்வதானி. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங் சிஸ்டர். தேங்க்யூ சோ மச். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே உங்களை அவருடன் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். கர்த்தர் கொடுத்த மேலான தயவிற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஜூம்ல இணைந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒரு நிமிடம் நாம் தலைகளை இந்த நாள் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இருதயத்திற்கு ஏற்ற மனிதனை தேடும் தேவன் என்று சொல்லி நான் பார்த்தோம். இருதயத்துக்கு ஏற்ற மனிதனை ஏன் தேவன் தேடுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் பொழுது நம்ம பார்த்தோம்னா அந்த பழைய ஏற்பாட்டுல சவுலை ராஜாவாக தெரிந்தெடுத்தது கர்த்தருடைய பார்வைக்கு விசனமா இருந்தது. தேவன் தெரிந்தெடுத்த நோக்கத்தை சவுல் நிறைவேற்றாத போது, தேவனை சார்ந்து வாழாத போது அவனை குறித்து தேவன் மனஸ்தாபப்படுகிறார். அவனுடைய செயல் வந்துட்டு தேவனுக்கு விசனத்தை கொடுத்ததுனாலதான் என்ன பண்றாருன்னு சொன்னா, நம்ம இன்னொரு மனிதனை ஆண்டவர்த்தி எடுக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்தையும் ஆட்சி செய்யும்படியாக ஒரு மனிதனை தேடினார். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாகிய தாவீது என்று சொல்லி பவுல் விதமா எழுதுகிறார். அப்போ நம்ம வேத புஸ்தகத்துல பார்த்தோம்னா அநேக ராஜாக்கள் ஆண்டவர் மக்களை ஆளும்படி ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆனா அவங்க எல்லாம் ஒரு காலகட்டங்கள்ல வழி விலகி போனவங்க உண்டு, திரும்பவும் ஆண்டவர் சமூகத்துல வந்தாங்க. சவுலின் காரியம் ஆண்டோடைய பார்வைக்கு மனஸ்தாபத்தையும் அவருடைய இருதயத்திற்கு ஒரு விசனத்தையும் கொடுத்திருக்கும் பொழுது, தாவீதின் மித்தமாய் தாவீதின் தாவீதின் சந்ததி கடைசி வரைக்கும் தேசத்தை ஆளும்படிக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு மனிதனாய் தாவீதை காணப்பட்டார். அப்படி இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று தாவீதை தேவன் கண்டார். தேவன் தாவீதிடத்துல என்னென்ன குணங்களை பார்த்திருந்தா தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாய் காணப்படுவார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் தியானித்தோம். முதலாவது, அவன் தேவன் மேல் கொண்டிருந்த அசைக்க முடியாத ஒரு அன்பு, தேவனுடைய அன்புக்காக பற்றி எரிகிற ஒரு இருதயம் தாவீதிடத்தில் காணப்பட்டது. அவர் மேல் கொண்ட ஒரு அன்பின் மித்தமாய் அந்த அன்பு அவனை நெருக்கி ஏவினதினாலே அவனை தேவனை பாடிக்கொண்டே இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் ஆண்டோருக்காக அந்தி சந்தி மத்தியான வேலையா இருக்கட்டும், தேவனை துதிப்பதிலும் தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவிடுவதிலும் அவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்ததை நான் பார்க்க விடாமல் பற்றி கொள்கிற ஒரு அன்பு அவரிடத்தில் காணப்பட்டது. அப்புறமடியாக ஆண்டோருக்காக கீழ்ப்படுகிற ஒரு குணம் காணப்பட்டது. இந்த நாள்ல நம்ம பார்க்கோம்னா தேவனுடைய வார்த்தைக்காக தன் இருதயத்தை என்ன பண்ணியிருந்தாருன்னா, தேவனுடைய வார்த்தையின் மேல அவருடைய இருதயத்தை என்ன பண்ணுவார்னா ஒரு தாகம், தேவனுடைய வார்த்தையினால் வடிவமைக்கப்பட்ட ஒரு இருதயம் தாவீதுக்கு காணப்பட்டது. ஹார்ட் ஷேப்டு பை த வேர்ட் ஆஃப் காட் சொல்லலாம். தேவனுடைய வார்த்தையினால் வடிவமைக்கப்பட்ட ஒரு இருதயம். நம்ம சொல்லுவோம் சதையினாலும் கல்லுனாலும் மண்ணினாலும் எல்லாம் இருக்க மாதிரி இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையினால் அவருடைய இருதயத்தை ஷேப் பண்ணினார். இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் என்பதாக ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி சொல்லிக்கிறோம். நல்ல தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நேரத்துல அந்த வார்த்தைகளை கேட்கும்படி
உடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த நாளை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஜெபத்தோடும் ஆண்டவரே உடைய வார்த்தையோடும் ஆண்டவரை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே அப்பா, இப்படிப்பட்டதான ஒரு ஜூம் பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு தந்து உம்மை நோக்கி பார்க்கும்படி கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, எங்கள் ஆண்டவரே நீர் எங்களை ஒருமுகப்படுத்துங்க, ஒன்னச தாங்க. இந்த வார்த்தைகளை நாங்கள் இணைந்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்களோடு பேசுமாண்டவரை, நாங்களும் இந்த இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்க, அதற்காக நாங்கள் பிரயாசம் எடுக்க, தொடர்ந்து அதிலே நிலை நின்று வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். தேவனுடைய வார்த்தையினால் வடிவமைக்கப்பட்ட ஒரு இருதயம் தாவீதுக்கு காணப்பட்டது. நம்ம இந்த தாவீதுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை குறித்து, அந்த வேதத்துக்கு மேல கொண்டிருந்த உறவை குறித்து நம்ம பார்க்கணும்னா, சங்கீதம் 19:7-11 பார்க்கும்போது அந்த அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போதே தெரியும் தாவீது எவ்விதமாய் அந்த வேத புஸ்தகத்தை, தேவனுடைய கற்பனைகளை ஆராய்ந்திருந்தார் என்று சொல்லி. ஆனா ஒண்ணு, தாவீது இருக்கும்போது நம்ம கையில இருக்கிற மாதிரி வேத புஸ்தகம் அவர்களுக்கு கிடையாது. நியாயப்பிரமாணத்தை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஆனா இன்று தேவன் நம்முடைய கையில ஒரு விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ பரிசுத்தவான்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு நம்முடைய சொந்த மொழியில இன்னைக்கு நம்ம வேதத்தை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாசித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்லயும் ஏகப்பட்ட பைபிள் இருக்கு. ஒரு காலங்கள்ல ஒரு பைபிளுக்காக ஏங்கின மக்கள் உண்டு. பைபிளுக்காக நிறைய மிஷனரிகள ஸ்டோரிஸ் நம்ம பார்த்திருக்கிறோம். பைபிளை யாருக்கும் தெரியாம, அரசாங்கத்துக்கு தெரியாம அதை கொண்டு போய் ஒவ்வொரு நாடுகள்ல ஒவ்வொருத்தருக்கு கொடுத்தாங்க. சிலர் பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பைபிள் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கின நாட்கள் மக்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வீடுகள்ல இஷ்டமாக எந்தெந்த வேர்சன் வேணுமோ அந்தந்த மாதிரி நம்ம பைபிள்களை மாற்றி மாற்றி படிக்கிற அளவுக்கு வீடுகளிலே வேத புஸ்தகம் அதிகமாகி கொண்டு போயிருக்கிறது. ஆனா வேதத்தின் மேல் உள்ள ஒரு தாகம், ஒரு ஆர்வம் குறைந்து காணப்படுகிறது. இன்னைக்கு நூதன சுவிசேஷங்கள், வித்தியாசமான ஒரு வார்த்தையை கேட்க மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுறாரை விட, இது வித்தியாசமா இருந்துச்சு, இந்த சத்தியம் வேறு விதமாக இருந்த சத்தியம் தேவனோடு ஒத்து போகிறதா, இது ஆண்டவர் விரும்புறது தானா என்பதை யோசிப்பதை விட, வித்தியாசமா இருக்கணும், கதைகளோடு இருக்கணும், டிஃப்ரெண்ட் தாட்ஸ் எதிர்பார்க்கிறாங்க, கிரியேட்டிவ் மைண்ட் எதிர்பார்க்கிற காலங்களிலே நாம் காணப்படுகிறோம். ஆனால் ஒன்றை நம்ம மறந்து போகக்கூடாது, தேவன் நம்மோடு பேசுவதற்கு அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது நிச்சயமாய் பேசுவார். நாம் ஒருபோதும் நூதன சுவிசேஷங்களுக்கு விழுந்து போகாதபடிக்கு, நம்முடைய தலைமுறைகளும் விழுந்து போகாதபடிக்கு நாம் பாதுகாக்க, நாம் அதற்காக நாம் ஜெபிக்கவும் அதற்காக பிரயாசப்படவும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இப்ப சங்கீதம் 19 நம்ம 7 பார்க்கும் பொழுது தாவீது விதமா எழுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது என்ன பண்ணுதான், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். அப்படி பார்க்கும்போது அழகா எழுதுறாரு. அவருடைய கர்த்தருடைய வேதத்தை குறித்து அவர் ஆராய்ந்து அதை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்தினதினாலே அந்த வார்த்தை, அவருடைய வார்த்தை தாவீதுக்கு எப்படி இருந்ததா, அதுல எந்த ஒரு குறைவுமே இல்லாத இருந்தது, குறைவற்றது. குறைவில்லாத ஒரு வார்த்தையா என்ன பண்றாரு அவர் பார்க்கிறாரு. அந்த குறைவில்லாத வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எப்படி மாற்றுக்கிறோம், நம்மை குறைவற்றவர்களாய் மாற்றும். யாக்கோபு 1:4 நம்ம பார்த்தோம்னா அதுல ஒரு வசனம் இருக்கு, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு. நம்ம பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கணும்னா இந்த குறைவில்லாத வேத வசனம் நம்முடைய இருதயத்திலே காணப்படும் பொழுது நாம் அவ்விதமாய் காணப்பட முடியும். 2வது சொல்றாரு, என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. என் ஆத்துமா எப்படி இருக்கு, சில நேரங்கள்ல அந்த ஆத்துமா உற்சாகமா இருக்கும்போது வேதவசனத்தை நம்ம வாசிப்போம், தியானிப்போம், என்ன பண்ணுவோம். ஆனா அந்த ஆத்துமா சோர்ந்து போகும்போது, ஆத்துமா நலிந்து போய் காணப்படும் பொழுது, நம்முடைய சரீரம் கூட நலிந்து காணப்படும் பொழுது நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு ஊட்டச்சத்தாக இந்த வேத புஸ்தகம் நமக்கு காணப்படுகிறது. விடாய்த்த ஆத்துமா அழைச்சு போய் வந்தோம்னா ஒரு கப்பு தண்ணி இப்படி குடிச்சா நம்ம இவ்வளவு ஆசுவாசம் இருக்கும். அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவிலும் சரீரத்திலும் சோர்ந்து போய் இருக்கும் இந்த வேத புஸ்தகம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. நம்ம மறுபடியும் நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. அப்புறமா இந்த வார்த்தை என்ன சொல்றாரு, இது சத்தியங்கிறாரு. இந்த சத்தியம் இது அது சொல்றாரு, இது என்ன பண்ணுது, பேதையை ஞானியாக்குறது.
எவன் பேதையோ அவன் கர்த்தரிடத்தில் வர கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பேதையை ஞானியாக்குறது. நம்ம யாராவது அநேக நேரங்கள்ல நினைப்போம், எனக்கு ஞானம் இல்லையே, என்னால இந்த காரியத்தை செய்ய முடியலையே, எல்லாரும் எவ்வளவு பெர்ஃபெக்டா செய்யறாங்க, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லையேன்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களிலே நாமே நம்மை தாழ்வுபடுத்தி கொண்டிருந்தாலும், இந்த வேத புஸ்தகத்தை நம்ம தொடர்ந்து வாசித்து ஆண்டவரையே நாம் சார்ந்து இருக்கும் பொழுது நம்ம எப்படி மாற்றுதான் ஞானவான்களாய் மாற்றுகிறது. அதுக்கப்புறம் சொல்றாரு, இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது. இந்த வேத புஸ்தகம் என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது. அந்த வேத புஸ்தகத்தின் மேல் ஒரு சந்தோஷம், அந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தினதாய் காணப்பட்டது. நம்ம வெளியில முக அளவுல நம்ம சிரிக்கலாம், இருதயம் நம்ம சந்தோஷமா இருக்கண்டா, நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையினால முடியும். அப்புறம் இந்த வார்த்தை தூய்மையானது என்று சொல்றாரு, பரிசுத்தமானது, இது கண்களை தெளிவிக்கிறது. கண்ணை என்ன பண்ணுது, நமக்கு கண்ணுக்கு ஒரு பிரைட்னஸ், கண்களை தெளிவிக்கிறது. அந்த ஆவிக்குரிய கண்களும் ஆவிக்குரிய காதுகளும் திறக்கும் பொழுதுதான் இதில் இருக்கிற ஆழ்ந்த சத்தியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதை படிக்க 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 நம்ம கண்கள் தெளிவு பெறும். நம்முடைய கால்கள், நம்முடைய கைகள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோட உறவுல பலப்படும். அப்புறம் சொல்றாரு 8வது வசனத்துல பார்க்கும்போது, அது விரும்பப்படத்தக்கதா இருக்கான். இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை எனக்கு 8வது எட்டாவதாக பார்க்கும் பொழுது 10வது வசனத்துல, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது உலகத்துல விலையேறப்பட்ட பொருட்கள் சொல்லி வைரமா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், வைடூர் ஏதோ ஒண்ணு சொல்றோம். ஆனா தாவீது சொல்றாரு, இதை எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை எனக்கு விரும்ப பாப்போ. இந்த உலகத்துல எனக்கு பெஸ்ட் எது, உலகத்துல எனக்கு எது முக்கியம்னு கேட்ட ஆண்டோடைய வார்த்தை, விலையேற பெற்ற ஒரு வார்த்தையாய் அவர் பார்த்ததை நாம் பார்க்கிறோம். அது எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு, தேனிலும் மதுரம் உள்ளது. அதை ருசித்து பார்த்ததினாலே அது அவருக்கு மதுரமாய் காணப்பட்ட. அதுக்கு எல்லாவற்றுக்கு மேல அவர் சொல்றாரு 11வது வசனத்துல சங்கீதம் 19:11, அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். வெறும் சந்தோஷத்தையும் வெறும் நம்ம ஆத்மா உயிர்ப்பிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம தவறு பண்ணும்போது நம்மை சுட்டி காட்டி, நம்முடைய பாவங்களை நமக்கு சுட்டி காட்டி நம்மை நல்வழிப்படுத்துகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. இந்த பிள்ளைகளை உணர வேண்டும் என்று சொல்லி இதை வாசிக்கிறவர்களுக்கு மிகுந்த பலன். பாவம் செய்யாம இந்த வார்த்தை நம்மை பாதுகாக்கிறது என்று சொல்லி அவர் எழுதும் போதே தெரியுது, அவர் எவ்விதமாய் அவருடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தையின் மேல பக்குவப்படுத்தி கொண்டிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இன்னொரு மனிதனை கூட நமக்கு பார்க்கலாம். எஸ்ரா ஆசாரியரை பார்க்கும் பொழுது, எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா 7:10 ஒரு வசனம் விதமா இருக்கும். அவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேத வசனத்தை தியானிக்க, வாசிக்க, படிக்க, அதன்படி செய்ய எஸ்ரா 7:10 நம்ம பார்த்தோம்னா, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளை நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். அதே குணத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்க, நாம் எல்லாரும் ஆசாரியர்களும் ஊழியர்களுமாய் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டு அந்த ஆண்டவரை நோக்கி அந்த கானானுக்கு நேராக போகிற ஓட்டப்பந்தயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற குணம் என்ன என்று சொன்னால், நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு நேராக காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யணும், பக்குவப்படுத்தணும், செட் பண்ணணும், ஷேப் பண்ணணும். எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணோம், அதை ஒரு ஷேப் கொடுக்கிறோம். என்ன ஒரு காரணமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு வடிவம் உண்டு. ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பெர்ஃபெக்டா இருக்கணும்னா அதற்குரிய ஒரு வடிவம் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் ஆராயிறாரு, செய்யணும்ன்றாரு. வாசிக்கிறதும் ஆராயிறதை விட அதன்படி நடக்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. அப்புறம் அதை என்ன சொல்றாரு, செய்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். நாம செய்யாத ஒரு காரியத்தை நம்ம ஒருபோதுமே சொல்ல முடியாது. அப்போ அதை செய்யறாரு, பிராக்டிஸ் பண்றாங்க, அப்புறம் அதை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றாரு. அதற்காக எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து அவருடைய பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறார். என் பிள்ளை எனக்கு இதை செய்வான்னு சொல்லி அவர் அழைச்சிருக்கும் போது நம்ம செய்யாம இருக்கும் பொழுது அவருடைய இருதயத்திற்கு அது விசனத்தை கொடுக்கிறது, அவருடைய இருதயத்துக்கு அது மனஸ்தாபத்தை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இராதபடிக்கு அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் இருக்க அவருடைய வேதத்தை தாவீது எப்படி கொண்டிருந்தார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் கடந்து செல்லலாம். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது அவர் தேவனுடைய வார்த்தையை நேசித்தார். அவருடைய வார்த்தைக்கு மேல ஒரு அன்பு, ஒரு ஏக்கம், ஒரு அளவிட முடியாத ஒரு தாகம் இருந்ததுனால அதான் சொல்றார், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா ஏங்குதப்பா. அந்த ஒரு ஏக்கம், எப்போ நான் பார்ப்பேன், எப்போ நான் வாசிப்பேன் என்று சொல்லி ஒரு ஏக்கம். அந்த வேதத்தின்
மேல ஒரு அன்பு இருந்தது. அந்த அன்பின் மித்தமா என்ன சொல்றாரு, அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதனாலதான் சங்கீதங்கள்ல இவ்வளவு சங்கீதங்களால எழுத முடிந்தது. தேவனுடைய குணாதிசயங்களை உணர முடிந்தது. அப்போ முதலாவது அவர் என்ன செய்தார்? வேதத்தை நேசித்தார். He delighted in God's word என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 1:2 நம்ம பார்க்கும் பொழுது அவர் விதமா எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற ஒரு மனுஷனால மட்டும்தான் அதை இரவும் பகலும் தியானிக்க முடியும். அப்படி தியானிக்கிற மனுஷன் இந்த உலகத்திலே பாக்கியவானாய் காணப்படுவார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ அவருடைய வேதத்தை நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய வேதத்தை நாம் நேசித்து அதன்படி செய்கிறவர்களாய் காணப்பட. தாவீது ஒரு ராஜா. அவருக்கு எல்லா அதிகாரம் இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறதுக்கு மக்கள் இருந்தாங்க. ஆனா அவர் கட்டுப்பட்டது தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டு அதை நேசித்து அதை வாசித்து அதன்படி அவர் நடக்க ஆரம்பித்தார். அவர் மட்டுமல்ல, சங்கீதம் 119 சங்கீதம் தாவீது எழுதினாரா இல்லையா என்பது இறையியல் வல்லுநர்கள் டிபேட்டா சொன்னாலும் நம்முடைய பார்வையிலே அது சங்கீதம் என்று பார்த்ததுனால சங்கீதக்காரனாய் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை. 119:97 நம்ம பார்க்கும்போது விதமா இந்த வசனம் சொல்லுகிறது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். அப்போ வேதத்தினை நேசிக்க, வேத வார்த்தைகளை நேசிக்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த வேத வார்த்தைகள் இல்லைன்னா நீங்க எல்லாரும் சொல்ல முடியும், இன்னைக்கு நான் அந்த ஜீவிச்சிருக்கவே மாட்டோம். இந்த வேத வார்த்தைகள் இல்லைன்னா என்னைக்கோ நம்ம விழுந்து போயிருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிறது, நம்மை ஆற்றுகிறது அந்த வார்த்தை நம்மளை புடம்பிடுகிறது. ஆனாலும் தாவீதை போல நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக பக்குவப்படுத்தி இருக்கிறோம். தாவீதை போல நம்முடைய இருதயம் ஆண்டோட வார்த்தையின் மேல் தாகமா இருக்கிறதா? இது ஒரு குணம். இந்த குணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாய் நாம் வாழ முடியும். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாய் வாழ்வதற்கு இந்த குணங்கள் நம்மிடத்திலே இருக்கிறதா என்று சொல்லி இந்த நாளை நம்ம பரிசோதிக்கலாம். வேத வார்த்தைகள் புறமானவர்கள் இல்ல, நீங்க எல்லாருமே வேத வசனங்களை வாசிக்கிறவங்க, அதன்படி நடக்க பிரயாசப்படுறோம் எல்லாருமே. அது மட்டும் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய நீங்க வார்த்தைகளை கேட்கிறீங்க. ஆனாலும் இதுல ஏதாவது ஒரு குறைவு இருக்கிறதா? ஏதோ ஒரு இடத்துல நம்ம குறைபட்டிருந்தோம்னா அதை குறைவை சரிபடுத்த ஆண்டவர் என்று அழைக்கிறார். தாவீதை போல நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் புட்டமிடப்பட வேண்டும். இருதயம் ஒவ்வொரு நிமிஷமும் அது மூச்சு விடுறதும் சரி, ஆண்டோடைய வார்த்தை அதுக்குள்ள பொக்கிஷமா அவருடைய வார்த்தை நம்ம இருந்தா தான் நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் ஆண்டோட இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் வாழ முடியும். இரண்டாவது பார்க்கும் பொழுது he meditated on God's word. தியானித்தார். தேவனுடைய வார்த்தை என்ன பண்றாரு? தியானிக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறார். அவருடைய வார்த்தையில அவருக்கு சந்தோஷம் களி கூறுகிறாரு. அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த வார்த்தையை என்ன பண்றாரு? தினமும் அவர் தியானிக்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம வாசித்த நம்ம சங்கீதம் 19 பார்க்கும்போது தெரியும், அந்த வார்த்தை மேல ஒரு இந்த வாஞ்சைனால அவர் சொல்றாருல, எனக்கு மதுரமா இருக்கு. அந்த வார்த்தையே தியானிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இவ்விதமான ஒரு வார்த்தைகளை எழுத முடியும். அது எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் மேலானது என்று சொல்லி பார்க்கிறோம். பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய வார்த்தையை தியானித்தவர்கள். ஈசாக்கு கூட ஆதியாகமம் 24:63 பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை தியானித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அநேக பிள்ளைகள் யோசுவால கூட யோசுவா 1ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம்னா அதுல இருக்கு, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாது இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். இந்த வார்த்தையில என்ன பண்ணணும்? 1:7 பார்க்கும் பொழுது, நீ புத்திமானாய் நடந்து கொள்ளணும்னா இதை குறித்து என்ன பண்ணக்கூடாது? வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் இருக்கும் பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொல்லி ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின் மேல என்ன பண்ணுவாங்க? ஒரு தாகத்தோடும் தியானிக்கிறவர்களாய். இந்த வார்த்தையின் தியானம் நம்ம என்ன பண்ணோம்? சங்கீதம் 39:3 பார்க்கணும்னா சொல்லுது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அநேக நேரங்களில நமக்கு தியானிக்கிறதுக்கு ஒரு அமைதியான இடம் இருக்கணும். நம்முடைய மனது அலைபாயாமல் இருந்தா மட்டும்தான் நம்முடைய வார்த்தையை நாம் தியானிக்க முடியும். வேத புஸ்தகத்தை நம்ம அநேகர் என்ன சொல்ல, நம்ம வேதம் வாசிக்கிறோன்றோம். ஆனா அதை தியானிப்பது என்பது ஒரு வார்த்தையை குறித்து அதை ஆராய்ந்து பார்ப்பது, அதில் உள்ள சத்தியங்கள், தேவன் இதன் மூலமா என்னோடு பேசுவது என்ன என்று சொல்லி நம்ம அதற்கு உட்காரணும்னா நமக்கு பொறுமை வேணும். நம்முடைய மனசு அங்கே இங்கேயும் அலையாம பல வேலைகளை வச்சுட்டு போய் உட்கார்ந்தோம்னா நம்முடைய மனது இந்த வேத வசனம் தியானிக்க முடியாது. தியானிப்பதற்கு சில
வழிமுறைகள் உண்டு. நாம் வேதத்தை எப்படி தியானிக்க வேண்டும், எப்படி மெடிடேட் பண்ண, ஒரு நோட்டு பெண்ணோட உட்கார்ந்து இந்த நாள் ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசினாரு, பேசாததெல்லாம் பேசுவார். பேசும்போது அதில் உள்ள காரியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது அந்த 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 பக்குவம் அதுக்கு நேரம் ஆகும். கொஞ்ச நேரத்தை தினமும் ஒரு 1/2 மணி நேரத்தை நம்ம செலவு பண்ணி அந்த வேத வசனத்திலே நம் மனதை ஊன்றி அதை நம்ம தியானிச்சோம்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு போலாம். ஆனா தியானிக்கும் போது அந்த இடத்துல இருந்து எழும்பவே தோணாது. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு தெரியாது. வேத வசனங்களை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு அதை நம்மளோடு கூட அவர் இடைபடுவார். அது நம்முடைய சங்கீதக்காரர் சொன்ன மாதிரி இருதயத்துக்குள்ள ஒரு அக்னியை கொண்டு வரும். அக்னியை கொண்டு வருகிறதாய் காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு தியானம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். வேத புஸ்தகத்தோடு நோட்டு பெண்ணு எப்படி தியானிக்கணும், தேவன் நம்மகிட்ட பேசினது என்ன, தியானிக்க நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன, அது மட்டும் இல்லாதபடிக்கு எந்தெந்த காரியங்களை என்னிடத்துல நான் விட எதிர்பார்க்கிறார், தேவனை குறித்த காரியங்கள், தேவன் எப்படிப்பட்டவர், ஒவ்வொரு காரியங்களையும் நாம் தியானிக்க வேண்டும். எரேமியா 15:16 சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை உட்கொள்றது, நம்ம இப்ப கூட சொல்லணும்னா ஒரு சாப்பாடு, ஒரு பசியில ஒரு சாப்பிட்டாங்கன்னா அந்த டேஸ்ட கூட பார்க்க மாட்டாங்க, பசியை ஃபில் பண்ண சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு பிடித்த ஒரு ஆகாரத்தை ரசிச்சு ருசிச்சு சில சாப்பிடும்போது அதுல என்னென்ன சேர்த்திருக்காங்கன்னு வரைக்கும் கண்டுபிடிப்பாங்க. அப்போ ஒரு உணவாக அதை அந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துல இருக்கணும். தியானிக்கிறதுன்னா நம்ம தியானிச்சது அந்த நாள் முழுவதும் நம்முடைய இருதயத்துல இருந்து அதை நம்மளோடு பேசி கொண்டிருக்கோம், நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கோம். அதுதான் தியானம். அந்த தியானம் தாவீது என்றதில் காணப்பட்டது, நம்மிடத்திலும் காணப்படும். ஒரு வயதான வாலிபர் ஒரு வயதானவர் வேத புஸ்தகத்தை எப்போதும் அதிகமாய் படித்து கொண்டே இருப்பாராம். அப்போ அந்த பக்கமா போற ஒரு குட்டி பையன் எப்போ கேட்பாரு, தினமும் தாத்தா நீங்க வேத புஸ்தகத்தை படிச்சுட்டே இருக்கீங்களே, எவ்வளவு வசனம் நீங்க மனப்பாடம் செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம்னு சொன்னோன்னே அவர் தாத்தா சொன்னாரா, இல்லப்பா நான் எதுவுமே மனப்பாடம் பண்ணலன்னா ஒரு நக்கலா சிரிச்சான். என்ன தாத்தா இவ்வளவு படிக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு படிக்கிறீங்க, ஒரு வசனம் என்ன மனப்பாடமா உங்களுக்கு பண்ண முடியலையான்னு கேட்டாராம். அப்ப அந்த தாத்தாக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்ப அந்த தம்பியை கூப்பிட்டாராம். பக்கத்துல ஒரு கூடை இருந்துச்சு, அந்த கூடையை தம்பி இந்த கூடையை நீ என்ன பண்ணு, போய் தண்ணி நிரப்பி இங்க கொண்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். அந்த தம்பியை 2 வாட்டி 3 வாட்டி தண்ணி நிரப்பி கொண்டு வந்தாங்களாம். தண்ணி அவரால என்ன பண்ண முடியல, நிரப்பவே முடியல. பைப்பு கிட்ட போறாரு, தண்ணி பிடிக்கிறாரு, தூக்கிட்டு வர்றாரு, அது தண்ணி எல்லாமே போயிருது, ஓட்ட கூடையா இருக்கு. அப்போ கடைசியா வந்து கேட்டாதான், தாத்தா தண்ணி என்னால அதுல பிடிக்கவே முடியல, அது ஓட்ட கூடையா இருக்குன்னு சொன்னாரு. அப்ப கேட்டாரு, நீ அந்த கூடை எடுக்கும்போது அந்த கூடை எப்படிப்பா இருந்துச்சுன்னு கேட்டாராம். அது ஃபுல்லா அழுக்கா இருந்துச்சு தாத்தா. அப்ப இப்ப அது எப்படி இருக்குன்னு கேட்டாங்களா. இப்ப அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரிதான் இந்த வேத வசனங்களை படிக்க 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 நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், அழுக்குகள், வேண்டாத காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும். அப்ப சொன்னாராம், மனப்பாடம் இந்த வேத வசனம் என் இருதயத்தை என்ன பண்ணுது, சுத்திகரிக்கிறது. அதை வாசிக்க வாசிக்க நம்முடைய இருதயம் என்ன பண்றது, சுத்திகரிக்கப்படுகிறது, சுத்தமாய் மாறுகிறது என்று சொன்னாரா. இந்த சத்தியம் தான் அநேகருக்கு நினைக்கும், என்னால அநேகருக்கு ஆண்டவர் அநேக கிருபைகளை கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு வசனங்களாலும் சிலர் ஞாபக சக்தியில வச்சிருப்பாங்க, சிலருக்கு ஞாபகமே இருக்காது. நம்ம ஒருபோதும் சோர்ந்து போக தேவையில்லை. ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையின்படியே ஞாபகம் மனப்பாடம் செய்வதற்கு மெமரி பண்ண ஆண்டவர் ஞானம் கொடுத்திருந்தாருன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மெமரி பண்ணுங்க. ஒரு முறை ஒருவர் அமெரிக்க தேசத்திலே அவருடைய பார்வை கூடி சீக்கிரத்திலே மங்கி அப்படியே பார்வை இல்லாமல் போக போகுது என்று சொல்லி டாக்டருக்கு சொல்லிட்டாங்களாம். அப்போ சொன்னாரா, எனக்கு இனி கொஞ்ச நாள் தான் என்னுடைய பார்வை இருக்கிறது, அதுக்குள்ளாக என்னுடைய பார்வை குறைந்து போகும். அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி அவர் டக்குன்னு சொல்லிட்டாரு, நான் புதிய பாடம் முழுவதும் என்ன செய்ய வேண்டும், மனப்பாடம் செய்ய, பார்வை போவதற்கு முன்பதாக நான் புதிய பாட புஸ்தகத்தை முழுவதையும் நான் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு மனப்பாடம் செய்தாராம். அதை பார்த்த ஒருவர் சொன்னார் விதமாக. அப்போ ஒரு ஏக்கம், ஒரு தாகம் இருந்தது வேத புஸ்தகத்தின் மேல. நாம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு. நம்ம இந்த வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைக்காக அவர் என்ன செய்தார், கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தது மட்டுமல்ல, he used God's word as a guide. நமக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்குமே நம்மளை வழி நடத்துக்கிறதுக்கு ஒரு புக் ஒரு புதிய பொருள் வாங்கணும்னா அதுக்கு ஒரு கேட்டலாக் கொடுப்பாங்க. என்ன ஒரு எல்லா பொருள் வாங்கினாலும் அதை பார்த்துதான் நம்ம என்ன செய்வோம், அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அது எல்லாத்துக்குமே ஒரு டிரைவருக்கு ஒரு டைரக்ஷன் ரோட்ல இப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, இப்படித்தான் நீ வண்டி ஓட்டணும், அப்புறம் அங்கங்க காமிக்கிற டைரக்ஷன்ஸ் எல்லாம் அவர் ஃபாலோ பண்ணணும். ஒரு சமையலுக்கு நல்ல ஒரு சமையல்காரருக்கு அவருக்கு ஒரு ரெசிபி இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு ஃபாலோ பண்ற ஒரு காரியம் இருக்கிறது. ஆனா நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறது நம்மளோட கைடு. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தனி கைடு, அதே மாதிரி நமக்கு கொடுக்க நம்ம வழிகாட்டுகிறது, நம்மை வழிநடத்துற நமக்கு ஒரு கைடா இருப்பது இந்த வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்துல எதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கிற, தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை எப்படி கற்றுக்கொள்ள, ஆண்டவரை அறிந்து கொள்ற காரியங்களில் இந்த வேத புத்தகம் சொல்லுகிறது. எப்படி பணக்காரனா இருந்தாலும் சரி, பாவப்பட்டவரா இருந்தாலும் சரி, ஜாதி, மொழி, இனம் எந்த வேறுபாடும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாருக்கும் ஏற்ற விதத்திலே வேத புஸ்தகம் நமக்கு இன்னைக்கு அதிகமா படிச்சதுனால நிறைய பேர் வேத புஸ்தகத்தை வித்தியாசமா பார்க்கலாம். நமக்கு தெரியும் தலித் தியாலஜின்னு சொல்றாங்க, தலித் மக்களுக்காகவே எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, ஃபெமினிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இது பெண்களுக்காக எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, பிளாக் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, பிளாக் பீப்புளுக்காக எழுதப்பட்டது, அப்படி எல்லாருமே கிளைம் பண்ற மாதிரி இது எனக்காக எழுதப்பட்டது என்று சொல்லி. ஆனா நம்ம இவங்களுக்காக மட்டும் நம்ம இந்த புஸ்தகத்தை நாம் குறிக்கவே முடியாது. தேவன் எல்லாருக்காகவும் எழுதப்பட்டு கொடுத்திருக்கிற ஒரு வேத புஸ்தகம். இதை ஃபாலோ பண்றவங்க வழி இடராமல் பாதுகாக்கப்படுவாங்க. இரவும் பகலும் இதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முழுவதுமாக தாவீது என்ன பண்ணாருன்னு சொன்னா, இந்த வேத புஸ்தகத்துக்காக இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய தன்னை அர்ப்பணித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 119, 105 நம்ம பார்த்தோம்னா இவ்விதமாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. 119 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த வெளிச்சத்துலதான் நம்ம நடக்க முடியும். இருட்டுல நம்ம ஒரு டார்ச் லைட் முந்தைய காலங்கள்ல யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நம்ம போவோம். அதே மாதிரிதான் அதுக்கப்புறம் நம்மளால நடக்க முடியாது. அடுத்து வெளிச்சம் வந்தாதான் நம்ம நடக்க முடியும். அதே போலதான் இந்த வேத புஸ்தகம் நம்முடைய கால்களுக்கு தீபமா இருக்கிறது. சங்கீதக்காரனை சொல்ல நான் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஒவ்வொரு நிமிஷம் வார்த்தை நம்ம இந்த விடுமுறை VBS கூட நம்ம தியானத்த வழி இது, வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுல நடன்னு சொல்லி நம்மளை வழி நடத்துகிற புஸ்தகம் இது. நான் போகிற பாதை சரியா தவறா என்று தெரியாமல் இருக்கும் பொழுது இதுதான் சரி, இது நீ சூஸ் பண்ண தவறு என்று சொல்லி நம்மை சரிப்படுத்துகிற புஸ்தகம் இது. இந்த வார்த்தையை நாம் தியானித்து இதன்படி நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இயேசுவானவர் பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது மத்தேயு 4:1-11 பார்த்தா ஃபுல்லா வார்த்தையினாலே ஜெயித்தார். தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஜெயித்தார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. இந்த வார்த்தையை முழுவதுமாய் நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் தன் இருதயத்துல அதை பக்குவப்படுத்தியிருந்தார். இதை கற்றுக்கொள்ளணும். அவருடைய ஒரு ஜெபமாய் காணப்பட்டது. அந்த 119:24 பார்த்தோம்னு சொன்னா அதுல ஒரு 119ஆம் அதிகாரம் முழுவதுமாகவே ஒரு ஜெபமாகவே காணப்படும். 119 65 பார்த்தோம்னா இருக்கு, கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்துங்க, அப்புறம் உடைய வசனத்தை நான் விடாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாள் என்னுடைய ஜெபம் அப்படியாய் காணப்படும். 119:24 உங்களுடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் எனக்கு ஆலோசனைக்காரமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ அந்த வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார். இதை விட்டு என் கால்கள் பிரியாதிருப்பதாக, உம்முடைய வார்த்தைகளை என் இருதயத்துல வைத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும், உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எனக்கு கிருபை தாங்க, உம்முடைய வார்த்தையை நான் விட்டு விலகாதபடிக்கு முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட உம்முடைய வார்த்தையை நேசிக்க எனக்கு கிருபை தாரும், உம்முடைய வழிகளை நான் சிந்தித்துக் கொண்டிருக்க கிருபை தாரும். 59ஆம் வசனம் அப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார். உம்முடைய வார்த்தையிலே நான் நடக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவிதமாய் நாமும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆலோசனையாய் அநேக நேரங்களில தடுமாறுகிறோம், குழம்புறோம். அந்த நேரங்களில் அமைதியான சமூகத்தில் அமர்ந்து அவரிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றவர்களாய் நடக்க தேவன் நம்மை அழைக்கிறார். 2 ராஜாக்கள் 22-23 பார்க்கும்போது ஒரு ராஜா புஸ்தகத்தை கண்டுபிடிச்சோன்னு அதை தேடி எடுத்து வாசித்து அந்த மக்களை கீழ்ப்படிய அறிவுறுத்துகிறதை நான் பார்க்கிறேன். 4வது பார்க்கும் பொழுது he responded to correction, மனம் திரும்பினார். வேத வாசனத்திற்கு கீழ்ப்படிததோடு விட்டு விடாதபடிக்கு அதுக்கு சொல்யூஷன் நம்ம அதை எப்படி சரிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்த்தார். யோசியா ராஜா அதே போல சரிப்படுத்தினார். நினிவே மக்கள் யோனா போய் நீங்க பாவம் செய்றீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னோன்னா உடனே ரெட்டிலும் சாம்பலில் இருந்து தேவ சமூகத்தை நோக்கி அழுது மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி யோனாவில பாக்குறோம். பேதுரு
ஆண்டோடைய வார்த்தை அவருக்கு திட்டம் தெளிவு வந்தோன்னு ஆண்டோர் சமத்துல கத்தாரி மனம் கசந்து அலறாரு. அதனால விடுதலை பெற்றார். நம்முடைய வார்த்தை இதை படிப்பதோடு மட்டுமல்லாதபடிக்கு அதை செய்கிறவர்களாய் காதல யாக்கோபு ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. இந்த வார்த்தையை சொல்றாரு. நம்ம இந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ல பார்க்கும் பொழுது திருவசனத்தை நம்முடைய இருதயத்தை வஞ்சியாதபடிக்கு நம்ம வாசிக்கிறோம். நான் வேதத்தின் படிதான் நடக்கிறேன் நாமளா நினைச்சுக்கிறது இல்ல. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே உங்க வார்த்தையின் படிதான் நான் நடக்கிறேனா என்று சொல்லி அவர் சொல்லாரு, உங்கள் இருதயங்களை நீங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களா இருங்க. வாசிச்சுட்டு அதை செய்யாதவங்க எப்படி இருக்காங்களாம், கண்ணாடியிலே தன் சுபாவ மூத்தை பார்த்துட்டு அப்படியே போயிருவாங்க. அப்படிப்பட்ட மனுஷனை போல இருக்கிறான். அந்த கண்ணாடி விட்டு போனோம்னா நான் எதை பார்த்தேன்றதை மறந்து போகிற மனிதனை போல இருக்கிறான். தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனோன்னு தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுவான் என்று சொல்லி அவர் எழுதுறார் யாக்கோபு. அப்போ வாசிப்பதோடு மட்டுமில்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மகிட்ட அறிவுறுத்தும் போது அதை நாம் கீழ்ப்படிய மனஸ்தாபத்தோடு மனம் திரும்ப ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அடுத்ததா பார்க்கும் பொழுது he trusted God's promises. அவர் என்ன பண்றாரு, ஆண்டோடைய வார்த்தையின் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தார். வேதத்துல சொல்லப்பட்ட அனைத்து பரிசுத்தவான்களும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினதுனாலே அவர்கள் ஜெயம் பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ஆபிரகாமா இருக்கட்டும், மோசியா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபு, யோசுவா, நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அநேக வார்த்தைகள் உண்டு. சங்கீதம் 27:13-14 நம்ம பார்க்கும் பொழுது வரைக்கும் விதமாய் கூறப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 27:13-14 நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாத இருந்தால் கெட்டு போயிருப்பேன். நம்முடைய வார்த்தையை நம்ம நம்பினதுனாலதான் நம்ம இன்னைக்கு நினைச்சிருக்கிறோம். அவர் சொன்னார்ல, நான் அதை கலங்காது, நான் உன் தேவன், நானே பலப்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன். அவர் நம்ம தாங்குறாரு, என் உள்ள கையில வரைஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம தேற்றி நடத்துறாரு. உண்மைதான். ஆனா நம்ம எந்த அளவுக்கு அந்த வார்த்தையின் மேல வார்த்தைக்கான நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறோம் என்று நம்ம பார்க்க வேண்டும். அவர் அந்த விசுவாசித்தார், அதன்படி செயல்பட்டார் என்று நம்பினாரு. இன்று நாம் அனைவரையும் ஆண்டவர் அதற்காகவே அழைக்கிறார். வேத வசனங்களை வாசிப்பதோடு மட்டுமல்லாதபடிக்கு நேசித்தார். அதனாலதான் தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாய் காணப்பட்டார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருந்தார். நம்முடைய இருதயம்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு முறை ஒரு வயதானவர் முழங்கால் படி போட்டு எப்பவுமே அவர் வேத புஸ்தகம் வாசிக்கும் பொழுது முழங்கால் படியில இருந்து வேத புஸ்தகத்தை வாசிப்பாராம். அப்போது அவரிடத்துல ஒருத்தர் கேட்டாங்களாம், ஏன் நீங்க முழங்கால நின்று வேதத்தை வாசிக்கிறீங்க? அப்போ அவர் கேட்டாரா, அப்படி இல்லாம வேற எப்படி வாசிக்கிறது? அவருக்கு வேத புஸ்தகத்தை இப்படித்தான் வாசிக்கணும்னு தான் அவருக்கு தெரியுமே தவிர, நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஈஸியா எடுத்துச்சோம். உட்கார்ந்து வாசிக்கலாம், நடந்து வாசிக்கலாம், படிச்சு வாசிக்கலாம். ஆனா அவருக்கு தெரியாது, ஆண்டோடைய வார்த்தை முழங்கால இருந்து தான் வாசிக்கணும். வேற ஆப்ஷன் அவருக்கு தெரியல. அப்புறம் எப்படி வாசிக்கிறதுன்னு கேக்குற. ஆண்டோடைய வார்த்தையும் முழங்க. அப்போ நமக்கு நம்முடைய இருதயம் எப்படியும் இருக்கலாம்ன்றதை விட என்னுடைய இருதயம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டுக்குள்ளாய் ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு ஷேப் பண்ணப்பட்ட ஒரு இருதயமாய் தாவீதுடைய இருதயம் காணப்பட்டது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி பார்க்க. அவனுடைய வார்த்தையை மனுஷரை நம்புறாங்க. ஒரு மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 2:26 நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. எப்படி அறிவிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. சிமியோனுக்கு எத்தனை நாட்களுக்கு முந்தி அவருக்கு அறிவிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் அந்த வேத புஸ்தகத்துல குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் காத்திருக்கிறார். அதனாலதான் அந்த காத்திருக்குதல் ஆண்டவரோடு அந்த வார்த்தையோடு இணைந்து இருக்கும் பொழுது அந்த காத்திருக்கிறது மட்டுமல்ல, ஆவியின் ஏவுதலினாலே ஆலயத்துக்கு வர்றாரு. அவர் சொல்றாரு, அவனுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அந்த நம்பிக்கையும் அந்த வழி நடத்துதல், அந்த நம்பிக்கை, ஆண்டோடைய வார்த்தையின் மேல ஒரு நம்பிக்கை. காலதாமதங்கள் ஆகலாம், ஆனாலும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில சிமியோன் இருந்ததுனாலே அதை அவருடைய கண்ணால் காணும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நம்முடைய கண்கள் காணும்படி ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் என்ன பண்ணுவார், நடத்துவார். இந்த நாள்ல ஆண்டவர் நம்ம கொடுத்த வார்த்தைகள் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. யாக்கோபு 1:22 பார்க்கும் பொழுது, அதன்படி செய்கிறவர்களாய்
வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்ய நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த தாவீதுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையை முதலாவது நேசித்தது. அதன் பின்பதாக அது என்ன பண்ணார்? அதில் தியானமா இருந்தார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அதை ஒரு கைடா, அவருக்கு வழிகாட்டுது புஸ்தகமாய் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடந்தார். நான்காவது மனம் திரும்பினார். ஐந்தாவது பார்க்கும் பொழுது அவர் அதை முழுவதுமாக நம்பினார். அந்த தேவன் அவர் அந்த அந்த மனிதனிடத்திலே அவனுடைய இருதயத்திலே காணப்பட்ட குணம் நம்முடைய இருதயத்துல காணப்படும் பொழுது ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாய் என்னை உங்களை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ இந்த நாள்ல ஒரு விசை கூட நம்ம தியானிக்கலாம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடித்துக் கொள்கிறேன். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. நம்முடைய அடுத்த வசனங்கள் எல்லாம் சொல்லு, வீணான பேச்சுக்களுக்கு இடம் கூடாது. இந்த இருதயத்துல தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த தீமையான காரியங்களும் இராதபடிக்கு அந்த இருதயத்துல இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய பொருள் இருக்கணும். ஆண்டோடைய வார்த்தைக்காக வடிவமைக்கப்பட்ட இருதயமா இருக்கணும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு, வேண்டாத காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இராதபடிக்கு, ஆண்டவருக்கு முன்பதாக நிற்பதற்கு உத்தமனாய் நிறுத்தும்படி அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாய் அதை குறித்து போதிக்கிறவர்களாய் காணப்படும். இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3:15-16 பார்க்கும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அலறப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்குது. இந்த வசனம் எல்லாமே செய்யும். நம்மை தேற்றும். நம்முடைய ஆத்மா, சங்கீதத்துல சொல்றோம், இந்த ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்கு. மண்ணோடுனா உலகத்தோடு ஒட்டி இருக்கிற ஆத்மாவை உயிர்ப்பிக்குது. கவலையா இருக்கும்போது நம்மை தேற்றுது, எல்லாமே செய்யும். அதே நேரம் நம்மை சீர்திருத்தும், நம்மை சுத்திகரிக்கும், நம்மை புடமிடும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். இப்போட வேத புஸ்தகம் நம்முடைய நாட்களிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய நாட்களிலே கரங்களிலே தரப்பட்டிருக்கிறதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தாவீதை போல அதற்காக நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி நாம் அதன்படி வாழ நம்ம அர்ப்பணிப்போம். ஏதாவது ஒரு, நீங்க ஒருவேளை சொல்லலாம், நாங்க வாசிக்கிறோம், ஆனாலும் ஏதோ ஒரு காரியங்கள்ல நம்மகிட்ட குறைவு இருந்தனா கூட அதை ஆண்டவர் சமூகத்துல இந்த நாள்ல நாம் ஒரு விசை தியானித்து அவருடைய வார்த்தைக்கு நேரம் நம்முடைய இருதயத்தை திருப்ப ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு நிமிடம் நம்ம தலைகளை தாழ்த்தி செபிக்கலாம். அன்பும் இரக்கம் இருந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீ எங்களை அழைத்த தேவனீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். எங்களை அழைத்தீர், எங்களை முன்குறித்தீர். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே எங்களை பக்குவப்படுத்தினீங்க ராஜா. இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் உமக்குள்ளா எங்களை வழிநடத்தி வருகிறீங்க. ஒவ்வொரு நாளும் வேதவசனம் இல்லைன்னா நாங்க என்னைக்கோ அழிந்து போயிருப்போம், மடிந்து போயிருப்போம். ஆண்டவரே, நிலையில்லாதவர்களா இருந்திருப்போம். ஆனா ஒவ்வொரு நாளும் நாங்க சோர்ந்து போகும்போது எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. என் உள்ளம் கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தாய் மறந்தாலும் தந்தை மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, நானே உன் பரிகாரியாகி என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி. அப்பா, உம்மை குறித்து கற்றுக்கொள்ள, உம்முடைய அன்பின் அகலமும் ஆழமும் நீளம் உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ள நீ தந்திருக்கிற நல்ல வேத புஸ்தகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதை அசட்டை பண்ணாதபடிக்கு, ஆண்டவரே, இது எங்கள் கரங்களிலே வருவதற்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் பட்ட பிரயாசங்களை நாங்கள் உணர்ந்து, ஆண்டவரே, நாங்கள் அதற்கு ஏற்றபடி எங்கள் இருதயத்தை நாங்கள் வடிவமைக்க, எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்த, எங்கள் இருதயம் வேத வார்த்தைகளினால் நிறைந்திருக்க, நாங்களும் எங்கள் குடும்பமும் இந்த வார்த்தைகளை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இரவும் பகலும் வேதத்தின் மேல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரே. அநேக நேரங்களிலே குறைவுள்ளவர்களா இருக்கிறோம், வாசிக்கணும் நினைக்கிறோம், தியானிக்க நினைக்கிறோம். ஆண்டவரே, பிஸியான உலகத்துல நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அநேக நேரங்களிலே உட்கார்ந்தாலும் மனம் பல விதங்களிலே சிதறடிக்கப்படுகிறது. என் தேவனே, சிதறடிக்கிற மனதை ஒரு நிலைப்படுத்துவதற்கான கிருபை தாங்க. தாவீது வேண்டிக் கொண்டான், உம்முடைய வேதத்தின் மேல் பிரியமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க, உம்முடைய வேதத்தின்படி நடக்க என்னை ஸ்திரப்படுத்துங்க சொன்னது போல, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்க வேதத்தின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா.
உங்களுடைய வேதத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபையினால நிரப்புங்க. உங்களுடைய வேதத்தை தியானிக்க ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உட்கொண்டேன் அப்பா என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்வது போல அது எங்களுக்கு அனுதினம் மன்னாவா இருக்கட்டும். காலைதோறும் அதிகாலையில தேடினாதான் அந்த மன்னா கிடைக்கும். வெயில் ஏறினோன்னு அந்த மன்னா உருகி போகுமே. ஏசப்பா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னீரே ராஜா. காலைதோறும் கிருபை புதிதா இருப்பதற்காக நன்றி. காலைதோறும் இந்த வேத வசனங்களை தியானித்து அதன்படி நடக்க எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான் தகப்பனே. எங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படிக்கு எங்கள் இருதயத்தில் உம்முடைய வார்த்தையை வைத்து எங்கள் இருதயத்தை நீர் பரிசுத்தப்படுத்தி எங்கள் இருதயம் உமக்கு பிரியமானதாய் மாற்றும்படியாய் அதில் ஏதாவது குறைவுகள் காணப்பட்டால் ஆண்டவரே நீர் அதை இந்த நாளில் எங்களை வருஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா இந்த நாளில் இதை ஆண்டவர் இந்த ஜூம்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். பக்குவப்படுத்துங்க, எங்களை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. வேதத்திலே நாட்டப்பட்டவர்களாய் ஆண்டவரே உமக்குள்ளே நிலை நிற்கிற கிருபை எங்களுக்கு தந்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா ஏசப்பா ஒரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபையை நாங்கள் அற்பமாய் நினைத்து அசட்டை பண்ணாதபடிக்கு என் தேவன் எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொன்னேன். ஏசப்பா இந்த வேத வசனத்தை கற்றுக்கொள்ள அதன்படி ஆண்டவரே அது எங்களிடத்துல பேசுவதை உணர்ந்து கொள்ள அதை தியானிக்க அதை நேசிக்க அதை தியானிக்க அதற்கு கீழ்ப்படிய ஆண்டவரே மனம் திரும்ப அதன்படி நடக்க மனம் திரும்ப அதை முழுவதுமாய் நம்ப எங்களுக்கு கிருபத்தாங்க ராஜா. ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவு ஒன்றும் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. நீர் வரும் அளவும் வார்த்தைகளை நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபத்தாங்க. இந்த வார்த்தை எங்களை தேற்றட்டும் ஆண்டவரே. இந்த குரூப்ல இருந்து ஆண்டவரே வியாதி கஷ்டத்தோடு பண கஷ்டங்களோடு இல்ல பிரயாசங்களோடு ஆண்டவரே ஏதோ ஒரு காரியங்களோட ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வார்த்தை அவர்களை தேற்றட்டும் வழி நடத்தட்டும். கரம் பிடித்து வழி நடத்தி நல்ல கத்தை நடத்தும்படியா இந்த சமத்தில் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேவ கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். பெரிய காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல கெஞ்சி ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். Thank you so much to you all.